வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 அப்படின்னா படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் சண்டை போட்டுட்ருக்காரு. மாஸ் இன்ட்ரோ மாஸ் சீனு ஃபைட்லாம் வச்சாங்க. ஆனால் எப்பவும் போல் லாஜிக் இல்லாமல் தான் வச்சாங்க. சரி அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவரை சுட்டுறாங்க. அங்கே கட் பண்ணாங்க. திருப்பி அப்பவும் போல் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கும் பகத் ஃபாசிலுக்கும் நடக்கிற சண்டை, அப்புறம் கட்டையை கடத்துறது, அப்புறம் அங்கே நடக்கிற பிரச்சனை இப்படியே போயிட்டுருக்கு. சம்மந்தம் இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு பிரச்சனையை அவங்கள இன்க்ளூட் பண்ணி அதை இன்னொரு இதுவாக வச்சு அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு படம். ஆனால் எனக்கு என்ன புரியலனா ஸ்டார்டிங் சீன் காமிச்சாங்க பாருங்கள், அதுவாக படமே வரவே இல்லை. நான் கூட சரி படம் வேறு லெவலில் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலக்குது, ஃபாரின் லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சண்டையெல்லாம் வச்சுருக்காங்க, இன்ட்ரோலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எப்பவும் போல் புஷ்பா படத்தில் வர மாதிரி அவங்க 2 பேர் சண்டை போடுறதும் நடுவில் வேறு ஒரு பிரச்சனை வர்றதும் அப்படியே போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸில் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போய் ஒரு சண்டை ஒன்று வச்சாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்து தான் சொன்னேன். நிறைய பேர் அது குறை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த சண்டை பிடிச்சிருந்தது, அந்த சீன் பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் காமிச்சாங்க. நான் கூட சுபன் முடிக்க போகிறாங்க படத்தை, அதனால தான் இவ்வளோ லென்த்தாகவும் எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க, புஷ்பா 3 வருதுன்னு. போங்களா நீங்கள் இன்னும் முடிக்கலையா அப்படின்ற மாதிரி போகுது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, படம் லென்த்துன்னு எல்லாருக்குமே தெரியும், 3 மணி நேரம் 21 நிமிஷம். ஆனால் அது கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போய் இந்த படமே டோட்டலாக முடிய போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா அப்படிலாம் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃபில் எப்பவும் போல் அந்த அல்லு அர்ஜுன் பகத் பாஸ் சண்டையும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் காமெடியாக அப்படியே கொண்டு போய் திடீர்னு பார்த்தா வேறு ஒரு ஸ்டோரியை உள்ளே இறக்கி அதை இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சு அதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு அப்புறம் இன்னும் சண்டை முடியலன்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணாங்க. ஏன்னா இவ்வளோ ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஸ்டோரின்னு ஒன்று சொல்ல முடியல. ஸ்டார்டிங் ஒரு சீன் காமிச்சாங்க பாருங்கள், அதுக்கேற்ற ஒரு ஸ்டோரியும் இந்த படம் போல். அது என்னமோ ஏதோ கொண்டு போய் ஏதோ பண்ணணும், ஏதோ எடுக்கணும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக எடுத்து சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. இந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் என்கேஜிங்காகவே போலங்க. சீன்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸு டைலாக்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க நிறைய பேர் ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சே தவிர ஒரு என்கேஜிங்காக அந்த ஸ்டோரி கொஞ்சம் வெயிட்டாக அந்த மாதிரி எனக்கு எதுவுமே பெருசாக இந்த படத்தில் எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டோரியோட வெயிட்டை இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில சீன்ஸ் காமெடியாக இருந்தால் ரசிக்கிற மாதிரி இருக்கும், சில சீன்ஸ் மான்ஸாக இருந்தால் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எப்பவும் போல் அந்த சாங்ஸ் வச்சிடணும், ஐட்டம் சாங்ஸ் வச்சிடணும், அதுக்கப்புறம் ஹீரோயினை கொஞ்சம் கிளாமராக காமிச்சிடணும், இப்படிலாம் தான் வச்சுருக்காங்க. வழக்கம் போல் வச்சுருக்க டெம்ப்ளேட்டில் கொஞ்சம் இவங்களும் நல்லா எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோ இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லியோ கொண்டு போவே இல்லை. அது இந்த படத்தோட பெரிய மைனஸாகவே நான் சொல்லுவேன். ஆனால் சீன்ஸ் வைஸ் கண்டிப்பாக ப்ளஸ் இருக்குது. ஏன்னா காமெடி ட்ரை பண்ணாங்க, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில எமோஷன்ஸ் ட்ரை பண்ணாங்க, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டான்ஸ் அல்லு அர்ஜுன்கிட்ட நம்ம நிறையவே எதிர்பார்ப்போம், அவர் வேறு மாதிரி ஆடுவார். ஆனால் இதில் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. பாட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக கவர்ற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான லைன்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் அளவுக்கு இல்லை, ஏன்னா அதில் ட்ரை பண்ண லைன்ஸ் இஷ்யூவும் ஆச்சு, இன்னொரு பக்கம் அது ட்ரெண்டும் ஆச்சு. இதில் ரெண்டுமே ஆகலைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படங்க. ஆனால் கரெக்டான ஒரு ஸ்டோரி பிளாட்டோட ஒரே ஸ்டோரியாக லைனாக அதையே கண்டினியூவாக போகிற படமானா கிடையாது. ஏன்னா அங்கங்கே ஒரு ஸ்டோரி பிட்டாக வரா மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரியை நோக்கி அப்படியே படம் ஏதோ போகிற மாதிரி இருக்கும். நமக்கு விஷுவலாக நல்லா காமிச்சிருப்பாங்க, சீன்ஸாக நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது இந்த படம் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லைங்க. இதுதான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.